ஹலோ மக்களே! வெல்கம் டூ ஷெவ்லாக் சேனல். நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி ஒரு ஃபட்ஜியான ப்ரௌனி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் மைதா, மல்டிக்ரெயின் ஆட்டா, அதுக்கப்புறம் எக்ஸ், மில்க், அப்புறம் காம்பவுண்ட் சாக்லேட், டார்க் சாக்லேட்டு, பேக்கிங் பவுடர், கோகோ பவுடர், வெனிலா எசன்ஸ், பட்டர். இப்போ ஃபஸ்ட் நம்ம டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வாட்டரை ஃபில் பண்ணி அதை ஹீட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சாக்லேட் காம்பவுண்டை பார்த்திங்க அப்படின்னா மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ அதில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்கள் ஒரு ஸ்பேட்டில் வச்சு நல்லா அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 75 கிராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமியான ஷைனியான டெக்ஸ்சருக்கு வர வரையும் நல்லா நீங்கள் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், நல்ல க்ரீமியான டெக்ஸ்சருக்கு அது வந்துருச்சு. இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான டெக்ஸ்சரு. இதோட நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இன்னொரு பாத்திரம் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் 2 எக்ஸ் நான் வந்து பிரேக் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னல் எக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸு எல்லாமே இது பண்ணலாம். நான் இன்னொரு வாட்டி அதை ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் 2 எக்ஸ் பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி போட்டேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சோ இல்லை நார்மல் ஒரு ஸ்பேட்லோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பார்த்திங்க அப்படின்னா நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இந்த எக்ஸோடு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கும் எதுவும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு, எக்ஸும் நல்லா சுகரும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மைதா ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மல்டிக்ரெயின் ஆட்டாவையும் நான் சளிச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சும்மா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடரை அதையும் நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு திக்கான பேட்டர் மாதிரி கிடைக்கும். ஆக்சுவலி ப்ரௌனி பேட்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேக் பேட்டரோட கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம இப்போ ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் காம்பவுண்டையும் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ்யூஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இந்த டார்க் சாக்லேட் காம்பவுண்டையும் நைஸாக கட் பண்ணி பீசஸாக வச்சுருக்கேன். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்கோ சிப்ஸை நான் அடிஷ்னலும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க பேட்டன் மேலே இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வால்நட் கூட யூஸ் பண்ணலாம். வால்நட் ரொம்ப நல்லாயிருக்கும். வால்நட்டையும் இதோட சாப் பண்ணி போட்டுக்கலாம். பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் நட்ஸ் வந்து பிடிக்குமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய நட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச்சாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலே சாக்கோ சிப்ஸும் இப்போ இந்த சாக்லேட் காம்பவுண்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்காச்சு. இப்போ நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். உள்ளார வேறு எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் அந்த ஸ்டாண்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியமில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை எடுத்து நீங்கள் இந்த பேனில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் பார்த்திங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த உங்களோட ப்ரௌனி ஹோம்மேட் ஃபட்ஜி ப்ரௌனி ரெடி ஆகிடும். இது ரொம்ப சாஃப்டாக உள்ளார ரொம்ப க்ரீமியாக இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. மேலே இருக்க நட்ஸ்லாமும் லைட்டாக ரோஸ்ட் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு.
கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிளேட்டில் உங்களோட ப்ரௌனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரௌனியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. செம்மையாக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு. உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளேருந்து சாக்லேட் நல்லா ஊஸ் அவுட் ஆகிட்டு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ரௌனியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் யஷோ வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.